தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுக பொதுக்குழு விவகாரம் வழக்காக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையரை சந்தித்து பேச இபிஎஸ் அணி முடிவு செய்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை விவகாரம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாக வரும் 25ஆம் தேதி தேர்தல் ஆணையரை சந்தித்து பேச இபிஎஸ் குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவுடைய பெயரை இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பானது பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவதற்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பானது முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் வரும் 25ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையரை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் குழுவானது தேர்தல் ஆணையரை சந்தித்து இந்த மனுவை வழங்க உள்ளதாக தற்பொழுது அதிமுக வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். அந்த சந்திப்பின் பொழுது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பின் சார்பாக ஒரு கோரிக்கை மனுவானது வழங்கப்பட உள்ளது. மிக முக்கியமாக கடந்த ஆண்டு, அதாவது பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு இடைக்கால பொதுச் செயலராக தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். அதன் அடிப்படையில் கட்சிகளுடைய விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அதிமுகவுடைய பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் கட்சிக்கு விரோதமாகவும் கட்சியினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் எந்த ஒரு செயல்களிலும் அவர்கள் ஈடுபடுவதற்கான ஒரு தடையை தேர்தல் ஆணையமானது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பான வழக்குகள் என்பது உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தீர்ப்பிற்காக ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது. அந்த விவகாரமும் ஒரு புறம் இருக்கும் பொழுது இந்த ஒரு சந்திப்பானது மிக முக்கியமான ஒரு சூழலில் நடைபெற இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இரண்டு தரப்புகளுமே இறுதிப்பூர்வமான அந்த எழுத்துப்பூர்வ வாதங்களை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். விரைவில் இந்த மனுக்கள் மீதான ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் இந்த சூழ்நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்தை நாடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பானது முடிவு செய்திருக்கிறது. வரும் 25ஆம் தேதி டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் இந்த ஒரு சந்திப்பானது நடைபெற உள்ளது. 3 ஆணையர்களையுமே அவர்கள் சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை வழங்குவதற்கான ஒரு முடிவிற்கு திட்டம் வகுத்துள்ளதாகவும் அதன் பின்னர் உடனடியாக இந்த ஒரு அறிவிப்புகளையும் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும், அவர்களுக்கான அந்த தடையை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் அவர்கள் அந்த சந்திப்பின் பொழுது ஆணையர்களுக்கு வைப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிமுக வட்டாரங்கள் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்றன. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.